அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓய்வு காலம் சிறப்பாக அமைய என்னென்ன பண்ணணும், அதை பற்றி 10 அம்சங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓய்வு காலம் இதை எதிர்கொள்வதால் பலரும் பயப்படுகிறார்கள். பணியிலிருந்து காலத்தில் கிடைத்த வருமானம் செலவுக்கே சரியாக இருந்தது. கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பணம் சின்னதாக ஒரு வீடு, மகளுக்கு கல்வி செலவு, திருமணம் ஆகியவற்றை நிறைவேற்ற செலவாகிவிட்டது. இந்த நிலையில் ஓய்வு காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற கவலை பலருக்கும் இருக்கிறது. கடந்த காலத்தை திட்டமிட்டு செயல்பட்டிருந்தால் கவலையில்லா ஓய்வு காலம் எல்லோருக்குமே சாத்தியமாகி இருக்கும். ஆனால் பணியில் இருக்கும் நாட்களில் பலருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு இன்றைய இளைஞர்கள் கிடைக்கிறது. இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டால் நிம்மதியாக ஓய்வு காலம் நிச்சயம் பெற முடியும். ஆனால் ஓய்வு காலத்தை பற்றி இப்போதே திட்டமிட்டு செயல்பட தேவையில்லை என்று பல இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஓய்வு காலத்துக்கு ஏன் திட்டமிட வேண்டும், அப்படி திட்டமிடும் போது என்னென்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பது குறித்து 10 அம்சங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1960ஆம் ஆண்டு இந்தியர்களின் சராசரி ஆயுள் 40 வயதாக இருந்தது. ஆனால் இப்போது அது 70 வயதாக அதிகரித்துள்ளது. எதிர்காலத்தில் இது 80 வயது 90 வயது என அதிகரிக்கக்கூடும். இந்தியர்களின் ஆயுட்காலம் அதிகரித்து வருவது ஒரு புறம் மகிழ்ச்சி அளிக்கிறது, மறுபுறம் கவலை அளிக்கிறது. கவலை எதற்காக என்றால், பணி ஓய்வு பிறகு அதிக ஆண்டுகள் வாழ வேண்டியது இருக்கும், செலவுக்கு அதிக பணம் தேவைப்படும். எனவே ஓய்வு காலத்துக்காக இளைஞர்கள் இப்போதே முதலீட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து, வயதான காலத்தில் தான் நோய்கள் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதற்காக மருத்துவ செலவு கூடுதலாக இருக்கும். அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் ஓய்வு கால முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து, வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தங்களின் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் இருக்கும். தனியறை, பிரத்யோக டிவி, கார், பிராண்டட் ஆடைகள் என எல்லாம் தேவைப்படும். எனவே அதற்கும் திட்டமிட வேண்டும். அடுத்து, இந்தியாவில் பணி ஓய்வு பெற்றவர்களில் சுமார் 10% பேர் மட்டும்தான் பென்ஷன் வாங்குகிறாங்க. 2004 ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்பவருக்கு ஓய்வூதியம் கிடையாது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தனியார் நிறுவன பணிகளில் சேர்பவருக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடையாது. அப்படியே கிடைத்தாலும் நமக்கு தேவையான வசதிகளை ஓரளவுக்கு நிறைவேற்றுமா என்பது சந்தேகம்தான். எனவே ஓய்வு காலத்துக்காக தனியாக முதலீடு செய்வது அவசியம். அடுத்த, விலைவாசி உயர்வை, அதாவது பணவீக்கத்தை முதலீட்டை விழுங்குவது பூதம் என்பார்கள். இது பணத்தின் மதிப்பை வெகுவாக குறைத்துவிடும். உதாரணமாக, ஆண்டு சராசரி பணவீக்கம் 5% என்று வைத்துக்கொண்டால், இன்றைய 30,000 ரூபாயின் உண்மையான மதிப்பு 15 ஆண்டுகள் கழித்து சுமார் 14,000 ரூபாயாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டு சராசரி விலைவாசி 5% உயர்ந்தால் இன்றைய 30,000 ரூபாய் வாங்கும் பொருட்கள் 15 ஆண்டுகள் கழித்து வாங்க சுமார் 62,000 தேவைப்படும். விலைவாசி உயர்வு ஓய்வு காலத்தை பாதிக்காமல் இருக்க அதிக தொகையை முதலீடு செய்ய வேண்டும். பணவீக்க விகிதத்தை தாண்டி வருமானம் தரும் பங்குச்சந்தை மற்றும் பங்குச்சந்தை திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும். அடுத்து, புரிந்து கொள்ள வேண்டிய 30-30 சவால். இந்தியர்கள் சம்பாதிக்கும் சராசரி காலம் 30 ஆண்டுகள். பணி ஓய்வு கால வாழ்க்கை 30 ஆண்டுகள். சம்பாதிக்கும் 30 ஆண்டுகளில் ஓய்வு காலமாக 30 ஆண்டுகள் தான் முதலீடு செய்து வந்தால்தான் அது கஷ்டமில்லாமல் அமையும். தற்போதைய நிலையில் படிப்பு முடிந்து ஐடி நிறுவனங்களில் வேலைக்கு சேர்பவர்கள் ஆரம்பத்தில் அதிக சம்பளம் வாங்குகிறார்கள். மாறிவரும் பணி சூழல் காரணமாக சுமார் 50 முதல் 55 வயதிலேயே பணி ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த வகையில் 25 வயதில் வேலைக்கு சேர்ந்து 55 வயதில் ஓய்வு பெற்றால் 30 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். 55 வயது முதல் 85 வயது வரை ஆயுள் என்றால் 30 ஆண்டுகள் வருமானம் இல்லாமல் ஓய்வு காலத்தை கழிக்க வேண்டியது வரும். அதற்கேற்ப ஓய்வு கால தொகுப்பு நிதிக்கு முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். அடுத்து, ஓய்வு பெறும்போது ஓய்வு கால தொகுப்பு நிதி எவ்வளோ இருக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு முதலீடு செய்ய வேண்டும். ஒருவரின் இப்போதைய வயது 30னா அவரின் தற்போதைய மாத செலவு 10,000 என்றால் அவரது பணி ஓய்வு வயது 60, அவரின் ஆயுள் 80 வயது என வைத்துக்கொண்டால் ஓய்வு கால தொகுப்பு நிதியை பார்த்தா கண்டிப்பாக 60 வயதில் அவரின் மாத செலவு ரூபாய் 43,220 இருக்கும். முதலீட்டின் மூலம் எதிர்பார்க்க வருமானம் 12%, தொகுப்பு நிதி மூலம் எதிர்பார்க்கும் வருமானம் 8%, பணமீக்கம் விகிதம் 5% என வைத்துக்கொண்டால் அதற்கு தேவையான தொகுப்பு நிதி ரூபாய் 72,18,850. இந்த தொகுப்பு நிதி பெற மாதந்தோறும் செய்ய வேண்டிய முதலீடு 2,215. இதை 30 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஒரு முறை செய்ய வேண்டிய மொத்த முதலீடு 2,60,975 ரூபாய். இது மாதிரி முதலீடு செஞ்சுட்டு வந்தால் நீங்கள் கடைசி ரிட்டைர்மெண்ட் கார்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து, 60 வயது தேவைப்படும் ஓய்வு கால தொகுப்பு நிதி 1 கோடி என வைத்துக்கொள்வோம். ஒரு 25 வயதில் வேலைக்கு சேர்க்கிறார். அவர் தன் 28 வயதில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார். முதலீடு செய்யும் காலம் எதிர்பார்க்கும் ஆண்டு சராசரி வருமானம் 12% என்றால் தேவையான மாத முதலீடு 2,835 ரூபாய் தான். இதுவே அவர் 10 ஆண்டுகள் கழித்து அவரின் 38 வயதில் ஓய்வு கால முதலீட்டை ஆரம்பிக்கிறார் எனில் மாதந்தோறும் செய்ய வேண்டிய முதலீட்டு தொகை ரூபாய் 10,010 ரூபாயாக இருக்கும். 10 ஆண்டுகளில் கால தாமதமாக முதலீட்டு தொகை சுமார் 3.5% மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் முதலீட்டை இளம் வயதில் ஆரம்பிப்பது மிக நல்லது.
ஓய்வுக்கால முதலீடு என்கிற போது பல வகையான முதலீடு திட்டங்கள் இருக்கின்றன. நீங்கள் செய்ய முதலீடு மூலம் கிடைக்கும் வருமானம் பணவீக்க விகிதத்தை தாண்டியதாக வருமான வரி சலுகை அளிப்பதாக இருந்தால் அதிக தொகுப்பு நிதி சேரும். மாதம் ரூபாய் 1000 வீதம் 30 ஆண்டுகளுக்கு பல்வேறு முதலீடுகளை செய்தால் இறுதியில் கிடைக்கும் தொகை மொத்தம் 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மொத்தம் 78 லட்சம் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரிஸ்க் எடுக்கும் திறனுக்கு ஏற்ப முதலீடு. ஒருவரின் வயது, ஓய்வு காலத்துக்கு இன்னும் இருக்கும் காலம், பணவீக்க விகிதம், தற்போதைய மாத செலவு ஆகியவற்றின் மூலம் ஓய்வுக்கால தொகுப்பு நிதியை கணக்கிட வேண்டும். எதில் முதலீடு செய்ய போகிறீர்கள் என்பதை பொறுத்து மாத முதலீடு தொகை இருக்கும். மூலதனம் மற்றும் வருமானம் மீது ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மற்றும் கடன் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். அதிக ரிஸ்க் எடுக்க விரும்புபவர்கள் ஹைப்ரிட் மற்றும் ஈக்விட்டி ஃபண்டுகளில் முதலீடு செய்து வரலாம். நடுத்தர ரிஸ்க் எடுக்க விரும்புபவர்கள் மேலே குறிப்பிட்ட முதலீட்டு வகைகளை ஓய்வுக்கால முதலீட்டை பிரித்து மேற்கொள்ளலாம். உதாரணமாக, ஒருவர் ஓய்வுக்கால முதலீட்டாக ரூபாய் மாதம் 5000 முதலீடு செய்து நடுத்தர அளவு ரிஸ்க் எடுக்க விரும்பினால் 1000 ரூபாயை கடன் ஃபண்டையும் 2000 ரூபாயை ஹைப்ரிட் ஃபண்டையும் 2000 ரூபாயை ஈக்வல் ஃபண்டையும் பிரித்து முதலீடு செய்யலாம். அப்படி செய்யும்போது ஆண்டுக்கு சராசரியாக சுமார் 13% வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தனியார் அல்லது அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெறுவது உண்மையில் ஓய்வு அல்ல. எப்போது மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய ஆரம்பிக்க இருக்கிறீர்களோ அதுதான் உண்மையான ஓய்வுக்காலம். ஓய்வுக்காலம் என்பது ஒரு இடத்தை அடைவதல்ல, அது ஒரு தொடர் பயணம், வாழ்வின் 2வது இன்னிங்ஸ் என்று கூட சொல்லலாம். அதற்கு பக்கபலமாக உங்களுக்கு போதிய அளவுக்கு தொகுப்பு நிதி இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் படிப்பு, கல்யாணம் போன்றவற்றுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் ஓய்வுக்கால செலவுக்கு கடன் வாங்குவது கஷ்டத்தை ஏற்படுத்தும். மேலும் கடன் கிடைப்பது கஷ்டம். எனவே சம்பளத்தின் சுமார் 10-15% தொகையை ஓய்வு காலத்துக்கு என முதலீடு செய்து வருவது ரொம்ப அவசியம். நன்றி.